அப்ப இந்த இடத்துல சனி வரும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாத நிலைன்றதே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உயர்ந்த பதவி அதிகாரியா இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் கவர்மெண்ட் சார்ந்ததா இருக்கட்டும் அல்லது பிரைவேட்டா சார்ந்ததா இருக்கட்டும், எங்கெல்லாம் பெரும் பணம் நகை பணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைமாறுதோ அத்தனை விஷயமா இருக்கக்கூடிய ஒரு தொழில்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா அது கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில் கூட செய்யணும் அப்படின்னா கடன் வாங்கி போட்டு அதுல கஷ்டப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. எங்களுக்கு கீழே தான் மத்தவங்க, நான் 10 பேருக்கு வேலை சொல்லி கொடுக்குறேன், 10 பேருக்கு நான் சொல்லித்தரேன், 10 பேருக்கு என்னுடைய நிலைகள் அடுத்த கட்டமா, அதாவது என்கிட்ட மொத்தமா இருக்க பணம் 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாமே. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டிமார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. தனுசு ராசி காலச்சக்கரத்துக்கு 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்னாலே பாக்கியஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்ப நீங்க உங்க ராசியில சனி இருந்தா எப்படி இருக்கும்? அதாவது பாக்கியம் அப்படின்னால என்ன சொல்லுவாங்க, பூர்வ புண்ணியம், அதாவது பாக்கியம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களா பாக்குறோம். சோ தனுசு அப்படின்னா குரு அதிபதி. எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருப்பாங்க. ரொம்ப எப்பவுமே ஒரு நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கூட அது கௌரவம் சார்ந்த விஷயமாகவும் மத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டடா இருக்கக்கூடிய ஒரு நிலையாவும் இருக்கக்கூடிய தன்மைன்றது டெஃபினட்டா உண்டு. பொதுவா தன்னுடைய அறிவாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு எல்லாம் கேள்வி ஞானம், அதே மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம். நிறைய பேர் ஆசிரியர்களா இருக்காங்க அப்படின்னாலும் சரி, அட்வைசபிளா இருக்கக்கூடிய அனைத்து தொழிலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆலோசனை வழங்கணும் அப்படின்னா இவங்க இல்லாம இல்லை அப்படின்ற மாதிரியான நிலைதான். பொதுவாக சுயமரியாதை, கௌரவம், எப்பயுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதீத நாட்டம் இருப்பது யார் அப்படின்னா உங்களுக்கு தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல சனி வரும்போது பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ஒவ்வொரு விஷயம் நான் பார்த்து கத்துக்கிட்டேன். எனக்கு தெரியாத நிலைன்றதே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது நானே தேடி உருவாக்குனேன். எனக்கு யாரும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போல, பட் ஆனா எனக்கு அது இயல்பாவே எனக்குள்ள ஒரு நிலையா இருந்துச்சு அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு இருக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது டெஃபினட்டா உண்டு. அதே மாதிரி பார்த்தோம்னா உங்களை பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாருக்கும் மக்கள் மத்தியில ஒரு பிரபலமான ஆளா இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க கிட்ட கேட்ட சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா பாத்துக்கோங்களேன், அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஆளாகவும் நீங்க இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். குரு சனி தொடர்பு பொதுவா ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்படக்கூடிய நிலை. அந்த ஆர்வம் மூலமா அனைத்து விஷயங்களையும் கத்துக்கக்கூடிய நிலைன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ பெரும் பணம் தொடர்புக்கான அதிபதியும் பாத்தீங்க அப்படின்னா குருதான். சோ நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இயல்பாவே சுயமா வர்றவங்களுக்கு அந்த கெத்து, கௌரவம், ரொம்ப ரொம்ப ஒரு தான் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்றது இருக்கும் இல்லையா. இதுதான் நம்ம, இது யாருக்காகவும் நம்ம வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான வாழக்கூடிய நபர்கள் தான். தனுசுல உங்களுக்கு சனி இருக்கும்போது நீங்க ரொம்ப ரொம்ப இயல்பான மனிதரா இல்லாம எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்கான கொடுப்பனை இருக்கும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் பணி ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பெரும் பணம் எங்கெல்லாம் புழங்குதோ அது சார்ந்த தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட உயர்ந்த பதவி அதிகாரியா இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுமே கவர்மெண்ட் சார்ந்ததா இருக்கட்டும் அல்லது பிரைவேட்டா சார்ந்ததா இருக்கட்டும், எங்கெல்லாம் பெரும் பணம் நகை பணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைமாறுதோ அத்தனை விஷயமா இருக்கக்கூடிய ஒரு தொழில்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது தனக்கான நிலை, தன்னுடைய நிலை, தனக்கான அங்கீகாரம் அப்படின்றதோட முக்கியமா சொல்லும் போது பாத்தீங்கன்னா எதை செஞ்சாலும் அதுல வேறா நீங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அந்த மரம் செடியா இருக்கிறது அது அப்பாற்பட்டது. அந்த வேர் யாரு அப்படின்னா உங்களுடைய பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனித்துவத்தை உருவாக்குவீங்க. நம்ம சொல்ல முடியாது வாழ்க்கை 10-11 வாழ்க்கை கிடையாது, நான் தனித்துவமா யூனிக்கா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். வேகம், துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமா இருக்கக்கூடிய நிலையும் உங்ககிட்ட இருக்கும். அந்த பொறுமை, நிதானம், அதாவது சுயமரியாதை, கௌரவத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா அது கட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொழில் கூட செய்யறோம் அப்படின்னா கடன் வாங்கி போட்டு அதுல கஷ்டப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. உங்களால பயன்படக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. பட் உங்களுக்கே ஒரு விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம், ரொம்ப லோன்லியா ஃபீல் நிறைய பேருக்கு அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை இருக்கும். புத்திசாலித்தனமான கிரியேட்டிவான புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இயல்பா வரக்கூடிய நிலை. புதிய கண்டுபிடிப்புகள் பாத்துக்கிட்டீங்கன்னா பழைய விஷயங்களை புதுமையை படைக்கவும் தெரியும். அந்த பழமை விஷயங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எடுத்து பரிமாற்றம், இப்ப சொல்றாங்க இல்லையா, மொழிபெயர்ப்பது மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு ஆசான இருக்கணும் அப்படின்னா அது எல்லா விஷயங்களுக்குமே அது பொருந்தும் கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கேரக்டர். சுயம்பு, அடையாளம், அதுவும் அங்கீகாரம், தனித்துவம் இப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க. உங்களுக்கான நிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போது. இதுல எதுவும் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. ரொம்ப நல்ல இந்த விஷயங்கள் நிறைய இருக்கும்போது கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்கன்னே சொல்லுவாங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அந்த கொடுப்பனை அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கிறதுக்கான நன்மை உண்டு. அதாவது நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயம் கர்மா அப்படிங்கிறது சனியினுடைய கர்மா எடுத்துதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சனி சார்ந்த விஷயங்கள் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்கா இருக்கக்கூடிய கரெக்ட். எங்க இருந்தாலும் அங்க ராஜா நாங்க தான், எங்களுக்கு கீழே தான் மத்தவங்க, நான் 10 பேருக்கு வேலை சொல்லி கொடுக்குறேன், 10 பேருக்கு நான் சொல்லித்தரேன், 10 பேருக்கு என்னுடைய நிலைகள் அடுத்த கட்டமா, அதாவது என்கிட்ட மொத்தமா இருக்க பணம் 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறது
எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய நினைக்கும். பொதுவாகவே இயல்பாவே வந்து இந்த இடத்துல சனி வரும்போது தனக்கான நிலைகள் அப்படிங்கிறப்போ தனக்கான சந்தோஷம் முக்கியம். அதே சமயத்துல தான தர்மம் செய்யறத ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். கடவுள் திருப்பணிகள் அப்படிங்கிறதுக்கு கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டாலே சரி, உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல இருந்து ஒட்டிட்டு வந்த பந்தம் மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து எடுத்துரைக்கிறது மட்டும் இல்லாம கடவுள் ஆலய பணிகள் அது சார்ந்த விஷயங்கள் ஒரு விஷயங்களை வந்து இப்ப தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து பல பேருக்கு போய் சேரணும், பயனுள்ள தகவலா போய் போகணும் அப்படின்னா கூட உங்களால முடிஞ்சு அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அது பெரிய அச்சீவ்மெண்டா மாறும். நிறைய பேர் வந்து சொற்பொழிவாளர்களா இருக்கிறது, கடவுள் பத்தின விஷயங்களை வந்து ஒரு பரப்புரையாளராக ஆகுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இதெல்லாம் பை பர்த்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பர்த்ல இருந்து வரணும். இதெல்லாம் இடையில வரக்கூடிய நிலையே கிடையாது. அந்த அளவுக்கு கொடுப்பனை அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கான நிலைகள் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.